கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இப்போது ட்விஸ்ட்டு மலையாக பொழிகிறீங்களே, அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளை தலையை பிச்சுக்க வைக்கிறாங்க மக்களே. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சூடாமணி அவங்களுக்கோ அவங்க ஹஸ்பண்டுக்கோ 60ஆம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ தான் சூடாமணி அவங்க ஜெயிலுக்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டில் ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலாகலமாக நடந்துகிட்ருக்கு. இது வந்துட்டு சவுந்தரபாண்டிக்கு தெரிய வருது. என்னை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டு நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஃபங்க்ஷனை கொண்டாடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சூடாமணி நீ சாவணும், நீ செத்தாதான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு இந்த டிக்கா ஃபங்க்ஷனை காமிச்சிட்ருக்காங்க. பயங்கர சூப்பராக நடந்துகிட்ருக்கு. அப்புறமேட்டி சூடாமணி அவங்களுக்கு வந்துட்டு மாலை மாற்றுறது, இந்த 60ஆம் கல்யாணம் எல்லாம் சூப்பராக நடக்குது. ஃபோட்டோகிராஃபரை வச்சு பயங்கரமாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இளம் செட்டுக்கள் மாதிரி அப்படி போஸ்ட் கொடுங்க இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணியை விட அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு சவுந்தரபாண்டி யாருக்கும் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அந்த டிக்கா அவன் ஃபோன் அட்டன் பண்ணதும் யார் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏலே நான் தான் சவுந்தரபாண்டி, உன் அப்பனை கொன்னால அந்த சூடாமணிக்கு கோலாகாலமாக கல்யாணம் நடக்க போதில்ல, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு தெரியாது, உடனே போய் அவளை தீர்த்துக்கிட்டு இல்லை, நீ மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப, அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஆல்ரெடி ஃபோன் போட்டு ஏற்றி விட்டுற. இப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் வேஷத்தில் வந்துட்டு அந்த கில்லர் வந்துட்டு உள்ளே வந்துடுறான். கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட அம்மாவையும் அப்பாவையும் ஆட்டோவில் ஏற்றி அமுச்சு விட ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு நான் பத்திரமா கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூப்பிட்டு போயிரு. இங்கிட்டு வந்துட்டு முத்துப்பாண்டிக்கு இந்த தகவல் வந்துடுது. அப்பா வந்துட்டு ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேமா சண்முகத்துக்கிட்ட வர்றாங்க. உன் அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிச்சு, அதனால தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் யார் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கேட்க, வேறு யார், என் அம்மா அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபரு ஆட்டோக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கொடுமையே, அவன் ஃபோட்டோகிராஃபரே கிடையாதுல, அவன் தான் உங்கள் அம்மையை கொல்ல வந்து ஆளேவும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சண்முகம் வந்துட்டு அதை கேட்டு ஆடி போயிடுறாரு. என்னலே சொன்ன, உனக்கு யார் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும், வா முதல்ல போய் நம்ம காப்பாற்றணும், இதை பேச வேண்டிய நேரம்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இவங்க கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கா. அந்த திக்கம் வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரை காமிக்கணும், அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சூடாமணி உசுரை எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.